சுவிஸ் சூரிச் சிவன் கோவில் சூரிச்சரணிக சிவன் கோவில் சைவத் தமிழ்ச் சங்கம் அன்பே சிவம் நடாத்தும் அற்றார் அழிபசி தீர்த்த தாயக. வணக்கம் ஸ்ரீ அண்ணன். இந்த எதிர்வரும் 2ஆம் தேதி அதாவது 6ஆம் மாதம் அற்றார் அழிபசி தீர்த்தல் அத்தோடு முத்து விழா சைவத் தமிழ்ச் சங்கத்தின் 30வது ஆண்டு முத்து விழாவும் நடைபெற இருக்கிறது. அது தொடர்பாக எங்களுடைய முகநூல் உறவுகளோடு உரையாடிக் கொள்ளுங்கள். வணக்கம் தமிழ் உறவுகளே. இந்த வருடம் அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ்வும் சைவ தமிழ் சங்கத்தினுடைய 30வது ஆண்டு விழாவும் இணைந்து நடைபெற இருக்கின்றது. வருகின்ற மாதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இம்முறை விசேடமாக மிகவும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. காரணம், அற்றார் அழிபசி தீர்த்தலும் 30வது வருடத்திலே சைவ தமிழ் சங்கம் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த வேளையில் அதையும் கொண்டாடும் முகமாக மிகவும் சிறப்பாக நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தாயக உணவு கண்காட்சி இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. ஒவ்வொரு வருடமும் அதற்கான வரவேற்பு எங்களுக்கு முன்னேறி கொண்டே செல்கின்றது. அந்த வகையிலே தாயக உணவு கண்காட்சி முதன்மை பெறுகிறது. அத்துடன் தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து இங்கு கண்காட்சிக்கும் விற்பனைக்குமாக வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள், அதாவது எங்கள் பழங்காலங்கள் தொடங்கி எங்களுடைய பாவனையில் இருந்த பொருட்கள், அதாவது உதாரணமாக ஆட்டுக்கல், அம்மி, உரல் உலக்கை, கத்தி, கோடரி மற்றும் வீட்டு பாவனை பொருட்கள், பனை ஓலையினாலே செய்யப்பட்டிருக்கின்ற வீட்டு பாவனை பொருட்கள் அத்தனையும் இறக்குமதி செய்து எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அதை அறிமுகப்படுத்தி அதை பற்றிய விளக்கங்கள் கொடுத்து அங்கு விற்பனையும் நடைபெறும், கண்காட்சியும் இடம்பெறும். அதேபோல் எங்களுடைய பாரம்பரிய உணவு வகைகள், உண்மையிலே எங்களுடைய பழைய காலத்து பாரம்பரிய உணவு வகைகளை எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தெரியாமல் இருக்கின்றது. சொல்லப்போனால் இப்போ நடுத்தர வயது உள்ள ஆட்களுக்கு கூட சில பேருக்கு அந்த உணவுகள் அறிமுகம் இல்லை என்று சொன்னால், மிகவும் சிறு வயசிலே புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு வந்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு கூட அந்த உணவுகள் புதிதாக இருக்கும். அப்படி எங்களுடைய பழைய காலத்து ஆட்கள் என்ன எல்லாம், உதாரணமாக என்னுடைய தாய் தகப்பன் காலத்திலே அவர்கள் எப்படி உணவு இருந்தினார்கள், எப்படி அந்த உணவை உண்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்தார்கள் என்பதை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கண்காட்சி, உணவு கண்காட்சி முக்கியமாக இடம்பெறுகிறது. அந்த வகையில் 150க்கும் மேற்பட்ட உணவு வகைகள், அதாவது முக்கியமான உணவு, கறி, நான் எல்லாத்தையும் அப்படி அந்த எண்ணிக்கை அதில் சேர்த்து தான் சொல்கின்றேன். அப்படியான உணவு வகைகளை தாயகத்திலிருந்து தருவித்து அதற்குரிய மரக்கறிகள், முக்கியமாக சைவ உணவு இறக்குமதி செய்து, அத்துடன் எங்களுடைய தாயகத்திலே விளையக்கூடிய பல வகைகள் இறக்குமதி செய்து நாங்கள் வளமையாக விற்பது வளமை. அதற்கான சகல முன்னேற்பாடுகளும் தொடங்கிவிட்டோம். வருகின்ற கிழமை முதல் இன்னும், அதாவது இன்னும் 2 கிழமை இருக்கின்றபடியாக வருகின்ற கிழமை முதல் இன்னும் கூடுதலான வேலைகள் செய்ய வேண்டி இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அன்னளவாக 150 தொடக்கம் 200 தொண்டர்கள் நின்று அந்த 2 நாளும் எங்களோடு தோள் நின்று எங்களோடு உழைப்பார்கள். ஆகவே இந்த கண்காட்சியிலும் உணவு விற்பனையிலும் அத்துடன் இசை நிகழ்வு ஒன்று, பிரமாண்டமான இசை நிகழ்வு, எங்களுடைய தாயக இசைப்புயல் இசைப்பிரியன் அவர்களுடைய இசையிலே பிரபல்யமான பாடகர்கள் பாட இருக்கின்றார்கள். விசேடமாக தென்னிந்திய தொலைக்காட்சியிலே நான் நினைக்கிறேன் சரிகமபா போட்டியிலே பங்கு பற்றிய லண்டன் இருந்து வருகை தரக்கூடிய செல்வி மாதுளானி அவர்கள் இம்முறை பங்கு பெற்றுகின்றார்கள் எங்களுடைய இசை நிகழ்ச்சியிலே. அத்துடன் சுவிஸ் நாட்டிலேயும் ஜெர்மனி நாட்டிலேயும் வாழக்கூடிய எங்களுடைய கலைஞர்கள், முழுவதுமாக ஈழத்து கலைஞர்கள், முழுவதும் 100க்கு 100% ஈழத்து கலைஞர்களை வைத்து நாங்கள் நடத்துகின்ற இந்த இசை நிகழ்வு. அத்துடன் சைவ தமிழ் சங்கத்தினுடைய இளம் தொண்டர் சபையிலே இருக்கின்ற கலைஞர்கள் அவர்களை வைத்து ஒரு நிகழ்வு ஒன்று செய்ய இருக்கின்றோம். சென்ற வருடமும் அவர்கள் ஒரு நிகழ்வு தந்திருக்கின்றார்கள். அத்துடன் நாட்டியம், 2 ஆசிரியர்களுடைய நாட்டிய நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. ஆகவே அன்பர்கள் எங்களுக்கு வளமை போலவே தருகின்ற ஒத்துழைப்பை தந்து இந்த நிகழ்வுக்கு வந்து உங்களுடைய ஆதரவை நல்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக இந்த 30வது ஆண்டு, அது எங்களுக்கு
மிகவும் முக்கியமான ஒன்றாகப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் சைவ தமிழ் சங்கம் ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை எங்களோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றுகின்ற தொண்டாற்றுகின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அதாவது சைவ தமிழ் சங்கம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அவர்களை எல்லாம் நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த 30வது ஆண்டு விழா சிறப்பு பெறுகின்றது, முத்து விழா சிறப்பு பெறுகின்றது. ஆகவே இந்த நிகழ்விலே நீங்கள் எல்லோரும் பங்கு பெற்று எங்களுக்கு பூரண ஆதரவு வழங்க வேண்டும் என்று சைவ தமிழ் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.